الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்ஆவினுடைய வணக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் மற்றாமல் இலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தினுடைய மறுமை வாழ்க்கையை அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக அமைத்துக் கொள்வதற்கு அல்லது தோல்வியை பெறக்கூடியவர்களாக இருப்பதற்கு ஒரு களமாகத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். எந்த ஒரு மனிதர் இந்த உலக வாழ்க்கையை வாழுகிற பொழுது இறைவன் சொல்லியிருக்கிற வரையறைக்குள் இறைவன் சொல்லியிருக்கிற கட்டுப்பாடுகளை முன்னிறுத்தி அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலக வாழ்க்கையை வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைய மறுமையில் என்ன செய்வான்? வெற்றியை தருவான். அதே போன்று இறைவன் சொல்லுகிற வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் அதனால் கிடைக்கப்பெறுகிற நன்மைகளின் மூலமாகவும் இறைவனுடைய அருளால் அவர்களுக்கும் மறுமையில் என்ன செய்கிறது? வெற்றி என்பதை இறைவன் நமக்கு சொல்லியிருக்கான். இந்த வணக்க வழிபாடுகளை உலகத்திலே செய்கிற பொழுது நாம் முதலில் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்தியை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்துல எந்த ஒரு இபாதத் வணக்க வழிபாடுகளை நாம் செய்தாலும் இது அல்லாஹுக்காக செய்யப்படுகிறது என்கிற தூய்மையான எண்ணத்தை முதல்ல நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்கணும். எந்த ஒரு இபாதத் செய்யப்படுகிற பொழுது இது அல்லாஹுக்காக மாத்திரமே செய்யப்படுகிறது என்கிற எண்ணத்தோடு இஹ்லாஸோடு செய்யப்படுகிறதோ அதற்குத்தான் இறைவனிடத்துல என்ன இருக்குது? கூலி இருக்கிறது. இது இல்லாம நாம வேற எந்த எண்ணத்தில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டாலும்
அதற்கு மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எந்த வகையான கூலியையும் தரமாட்டான். அப்ப வணக்கங்கள் என்று சொன்னால் அது முழுவதுமாக என்ன செய்யணும், அல்லாஹுக்காக செய்யப்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு இது குறித்து சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான், லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். எப்படி வணங்குங்க? எந்த வகையான கலப்படமும் இல்லாத கலப்படமற்ற நிலையில் என்ன செய்யுங்க, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் சொல்லுகிறார். அல்லாஹுவை வணங்குகிற பொழுது முழு நிறைவோடு முழுக்க முழுக்க இதை என்ன செய்யறனா, அல்லாஹுக்காகத்தான் வணங்குகிறேன், அவனை தவிர்த்து வேற யாருக்காகவும் எதற்காகவும் என்ன செய்யல, இந்த வணக்கங்களை நான் நிறைவேற்றவில்லை என்பதை நாம உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒன்றாக இறைவன் சொல்லுகிறார். அதே போன்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டினாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பது கிடையாது. நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, எவ்வளவு செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் பார்க்க மாட்டான். வலாக்கின் என்றாலும் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும், இறைவன் நம்மிடத்திலே பார்ப்பது எதை என்று சொன்னால் குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், வ அஅமாலிக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இறைவன் நம்மிடத்துல பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளை செய்கிற பொழுது உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது, எந்த எண்ணத்தில் அந்த வணக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேன், இதைத்தான் என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்துல பார்க்கிறான் என்பதை பார்க்கிறோம். நாம வணக்க வழிபாடுகளை நன்மைகளை செய்கிற பொழுது அல்லாஹுக்கு அல்லாத பிற மனிதர்கள் பார்க்கிறார்கள், பிற நபர்கள் பார்க்கிறார்கள் என்கிற எண்ணம், பிறர்கள் நம்மை புகழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு மனிதனிடத்துல தோன்றுகிறது என்று சொன்னால் இது எப்படியான ஒரு செயல்பாடுன்னு சொன்னா, நம்முடைய எல்லா வணக்கங்களையும் அழித்துவிடக்கூடிய ஒரு செயல்பாடு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய உடம்புகளை இன்னைக்கு நிறைய மனிதர்களை பார்க்கிறோம், ஒவ்வொரு வகையான புற்றுநோய்களால் பாதிக்கப்படுகிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஏதாவது ஒரு புற்றுநோய் உருவாகிறது என்று சொன்னால் அந்த நோய் அவருடைய உடம்பில் இருக்கிற மொத்த செல்களையும் என்ன செஞ்சு அழிச்சிரும், மொத்த செல்களையும் அழைத்து அவரை மரணம் என்கிற படுகொலியிலே கொண்டு போய் தள்ளுகிற நிகழ்வுகள் புற்றுநோய்க்கு இருக்கிறது. இதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இறைவனுக்கு செய்யப்படுகிற வணக்கங்களை செய்கிற பொழுது, நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது இதை அல்லாஹுக்கு செய்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாமல் முகஸ்துதி என்கிற அடிப்படையில் பிறர்கள் நம்மை பார்க்கணும், பிறர்கள் நம்மை புகழாரம் சுட்ட வேண்டும், நம்மை மற்றவர்கள் பெருமையாக பேசணும் என்கிற பிறருக்காக அடிப்படையில நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் எப்படி புற்றுநோய் நம்முடைய மொத்த உடம்பில் இருக்கிற செல்களை அழித்து விடுமோ, அதே போன்று இந்த முகஸ்துதி என்று சொல்லுகிற இந்த எண்ணம் நம்முடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் அழிச்சிடும். மொத்தமா இறைவனிடத்தில் என்ன செய்யாமே, நமக்கு எந்த ஒரு கூலிகளையும் பெற்றுத்தராத ஒரு நிலைக்கு இந்த முகஸ்துதியானது நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சிறிய இணை வைப்பு என்கிற தரத்துல கொண்டு போனாங்க. அல்லாஹுக்கு இணை வைக்கிறதுன்னு சொன்னா இறைவனுக்கு செய்கிற வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாத அவனுக்கு நிகராக யாரையாவது கொண்டு வந்தோம்னா இணை வைப்புன்னு சொல்லுவோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இது என்ன செஞ்சாங்க, சிறிய இணை வைப்பு அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அஹ்மதுல பதிவு செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களிடத்துல நான் மிகவும் பயப்படுகிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அஷ்ஷிருக்குல் அஸ்கரு,
சிறிய இணை வைப்பை குறித்துதான் என்ன செய்யறேன், நான் அதிகமாக பயப்படுகிறேன், மிகவும் பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, வமஸ்ஸிருக்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே சிறிய இணை வைப்புனா என்ன, சிறிய இணை வைப்பை குறித்து எங்களுக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் சிறிய வைப்புனா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்-ரியாஉ, அதுதான் முகஸ்துதி அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யகூலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹும் யௌமுல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். எப்ப சொல்லுவான், இதா ஜுஸியன் நாஸு பி அஅமாலிஹிம், மனிதர்களுக்கு அவர்களுடைய அமல்களுக்கான கூலிகள் வழங்கப்படுகிற அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். யார் இடத்துல சொன்னா, யார் முகஸ்துதிக்காக வேண்டி பிறருடைய புகழாரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் நன்மைகளை செய்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா, உலகத்துல நீங்கள் யார் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இபாதத்துகளை வணக்கங்களை செய்தீர்களோ அவங்க இடத்துல நீங்க போங்க. ஃபந்துரு ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸாஅன், நீங்கள் செய்ததற்கான கூலிகள், உலகத்துல இவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தொழுதீங்க, இவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தர்மம் செஞ்சீங்க, இவர்கள் எல்லாம் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நன்மைகளையும் செஞ்சீங்கல்ல, யாரிடத்துல யாருக்காக நீங்க நன்மைகளை செய்தீர்களோ அவங்கள போய் பாருங்க, அவங்கள நீங்க போய் சந்தீங்க. ஃபந்துரு ஹல் தஜிதூன இந்தஹும் ஜஸாஅன், அவர்களிடத்துல உங்களுக்கான கூலி இருக்கான்னு பாருங்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீ பாரு, உனக்கு என்ன கூலி இருக்கிறது, யாருக்காக செஞ்சியோ அங்க போய் நீ என்ன செய்ய, உன்னுடைய கூலியை எதிர்பாரு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது யதார்த்தம் தானே. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பாருங்களேன், நாம ஒரு வியாபாரம் செய்கிறோம். ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது நம்ம கிட்ட சில நபர்கள் தொழிலாளிகளாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆளு நாம சொல்லக்கூடிய வேலையை நமக்காக வேலை செய்தாரையானால் நாம என்ன செய்வோம், அவருக்கு அந்த தகுந்த கூலியை கொடுப்போம். நம்மள்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு ஆளு நம்ம சொல்ற வேலையை நமக்காக செய்யாம வேற ஒரு நபருக்கு அவருடைய வேலைகளை எல்லாம் செய்து முடிச்சுட்டு நம்மள்கிட்ட வந்துட்டு நான் வேலை செய்ததற்கான கூலியை கொடுங்கன்னு சொன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம், நீ எனக்கா வேலை செஞ்ச, என்கிட்ட வேலை செய்யறன்னு வந்தாலும் நீ யாருக்காக வேலை செஞ்ச, யாருடைய வேலையை செஞ்ச, அந்த நபருடைய வேலையை தானே செஞ்ச, அவர்கிட்ட போய் என்ன செய்யும், அதற்கான கூலியை வாங்கு, என்கிட்ட வேலை பார்த்தா என்னுடைய வேலையை பார்த்தா நான் கூலி கொடுப்பேன்னு சொல்லுவோம்ல. இதே பதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், நாளைய மறுமையில் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறான், பிறருக்காக வேண்டி பிறர் புகழாரம் சூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் ஒரு இபாதத்தை வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்றால் அதற்கான கூலியை என்ன செய்யணும், நாம அவர்களிடத்திலே பெற்றுக் கொள்ள வேண்டும், அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அதே மாதிரி குர்ஆன்லயும் நிறைய வசனங்கள் என்ன செய்கிறது, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தோம் ஆனால் ஏராளமான வசனங்கள் பிறருக்காக நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டோமேயானால் அது மொத்த நன்மைகளையும் அழித்துவிடும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களை சொல்லுகிறார், ஏராளமான செயல்பாடுகளை சொல்லுகிறார். அதுல ஒரு சில செயல்பாடுகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழுகை அப்படிங்கிறத எடுத்துக்கிறோங்க. தொழுகையை பொறுத்த வரையில இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான கடமைகள்ல ஒன்று தொழுகை. அல்ல நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஒரு மனிதர் தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அது அவரை என்ன செஞ்சிடும், நன்மையின்பால் ஒரு பக்கம் அழைத்து சென்று கொண்டே இருக்கும், இன்னொரு புறத்துல அவருடைய பாவங்களை அழித்துக் கொண்டே இருக்கும். தொழுகைக்கு வர்றதுல, தொழுகைக்காக காத்திருக்கிறதுல, தொழுவுறதுல அல்ல என்ன செய்யறான், ஒரு பகுதியில நம்முடைய நன்மையை உயர்த்துகிறான், இன்னொரு பகுதியில நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் அளிக்கிறான். இது தொழுகையில் இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகளை மிக்க இந்த தொழுகை, பல சிறப்புகளை பல நன்மைகளை பெற்று தருகிற இந்த தொழுகையை ஒரு மனிதர் தொழுகிற பொழுது
பிறர் பார்க்கிறார் என்பதற்காக சொல்வாரேயானால், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக சொல்லுவாரேயானால், அவருடைய நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 நிலைகள்ல சொல்லி காட்டுறார். முதல் நிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் பிறர் பார்க்கிறார் என்பதற்காக சொல்லுவாரேயானால் நரகத்தினுடைய அட்டைத்தட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நயவஞ்சகன் ஒருத்தன் இருக்கிறான், முனாஃபிக்னு ஒருத்தன் இருக்கிறான்னால அவனுக்கு இறைவன் சொல்லி இருக்கிற தண்டனை என்னன்னா, நரகத்தினுடைய அடித்தட்டில் அவன் இருப்பான். இது நயவஞ்சகனுக்கு மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை. இந்த நயவஞ்சகர்களுடைய தன்மையில ஒண்ணு என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லும் பொழுது, இன்னல் முனாஃபிகீன், முனாஃபிகின் நயவஞ்சகன் இருக்கிறானே, யுகாதிஊன அல்லாஹ் வஹுவ காதிஊஹும், அவன் அல்லாஹ்வை ஏமாற்ற நினைக்கிறான், வஹுவ காதிஊஹும், அவர்களை அல்லாஹ் ஏமாற்றுகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவருடைய செயல்பாடுகளை சொல்லுகிறான். ஒரு முனாஃபிக் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, வஇதா காமு இலஸ்ஸலாத்தி, அவன் நின்று தொழுகையை தொழுகிற பொழுது, தொழுகைக்காக நிற்கிற பொழுது, காமு குசாலான், சோம்பேறியாக நிற்பான். தொழுகையில் அவன் நிற்கிற போது எப்படி இருப்பான்? ரொம்ப சோம்பேறியாக இருப்பான். இராவுனன் ஆசை, மக்களுக்கு காட்டுவதற்காக அவன் தொழுவான். அவனுடைய தொழுகை எப்படி இருக்கும்? மக்கள் பார்க்கிறார்கள், மக்கள் நம்மளை தொழுகையாளின்னு சொல்லுவாங்க, மக்கள் நம்மை பெருமைப்படுத்துவார்கள், மக்களின் பார்வைக்காக வேண்டி என்ன செய்வான்? அந்த முனாஃபிக் தொழக்கூடியவனாக இருப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். இது முதல் கேட்டகரி. தொழுகையை பிறர் பார்க்கிறார்கள் ஒருத்தன் தொழுறான்னு சொன்னாலே அவன் எந்த நிலைக்கு வர்றான்? முனாஃபிக்கினுடைய செயல்பாடு நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? இந்த தொழுகையை பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக தொழுபவர்களுடைய அந்தஸ்தை தருகிறார். இது ஒண்ணு. 2வது வசனம் இன்னொரு இடத்துல இறைவன் சொல்லும் பொழுது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லுகிறார். தொழுகை நிறைய நன்மையை பெற்று தருது, தொழுகை நிறைய அந்தஸ்துகளை பெற்று தருகிறது. ஒரு மனிதன் தொழுகையை சரியாக தொழுவானேயானால் அவனுடைய நன்மைகள் அதிகரிக்கிறது. ஏராளமான செய்திகள் தொழுகையினால் நன்மைகள் குறித்து பேசப்படுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், யார் தொழுகையாளிகளாக இருக்கிறாங்களோ அப்படியான தொழுகையாளிகளுக்கு கேடு அப்படிங்கிறான். என்ன தொழுகையாளி? எப்படிப்பட்ட தொழுகையாளிக்கு அல்லாஹ் கேடு அப்படின்னு சொல்றான்னா, அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில இறைவன் சொல்லுகிற பொழுது, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் நிற்கிற பொழுது எப்படி இருப்பாங்க? கவனமற்றவர்களாக இருப்பார்கள். ஒரே சிந்தனையில. இப்ப தொழுகணும்னு வணக்கங்களை செய்யணும்னா எப்படி இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மனிதர் ஒரு இபாதத்தை செய்கிற பொழுது அவருடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருக்கணும்? ஒன்றே அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நாம அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோங்கிற எண்ணம் இருக்கணும். இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறது. இந்த எண்ணங்கள் இல்லாமல் கவனமற்றவர்களாக தொழுகையில பல மாதிரியான சிந்தனைகளை உள்ளே வைத்துக் கொண்டு ஒரு மனிதர் தொழுகையை தொழுகிறார் என்றால் அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கும் வல்லதீனஹும் யுராஊன், மக்களுக்கு காட்டுவதற்காகவும் ஒருவர் தொழுகிறார். மக்கள் பார்க்கிறாங்க, அவங்க நம்ம தொழுகிறோமா இல்லையான்னு கவனிக்கிறாங்க என்று சொல்லி மக்களுக்காக ஒருவர் தொழுகிறார் என்றால் அவருக்கு அப்படியான தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது. கேடுதான் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லுகிறான். நம்ம தொழுகை என்று மட்டுமில்ல, எந்த வழக்கத்தை எடுத்தாலும் இதான் நம்ம, எந்த ஒரு நல்ல காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நன்மையான செயலை எடுத்துக்கிட்டாலும் அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துகிற பொழுது நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கணும்னா, நான் இதை அல்லாஹுக்காக மட்டுமே செய்கிறேன் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாம இவர்கள் என்னை பெருமைப்படுத்துவார்கள், இவங்க என்ன நான் தொழுகையாளின்னு மக்கள் பேசுவாங்க, நான் நோன்பு வைக்கக்கூடியவன் மக்கள் பேசுவாங்க, நான் வாரி வழங்கக்கூடியவன் மக்கள் பேசுவாங்க, புகழாரம் சூட்டுவார்கள் என்கிற எண்ணத்தில் எல்லாம் நாம நம்ம செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது எல்லா செயல்பாடும் நம்ம என்ன செஞ்சிடும்? நஷ்டத்துலதான் கொண்டு போய் ஏற்படுத்தும். இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் குர்ஆன்ல
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மத்தை செய்யறதை பத்தி பேசுறான். தர்மத்தை செய்யறதை பத்தி பேசும் பொழுது அல்லாஹ் அந்த ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் செய்யக்கூடிய சதகாக்களை, தர்மங்களை என்ன செய்யாதீங்க, சொல்லி காட்டாதீங்க, அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியா அன்னாஸ், மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை செலவு செஞ்சான்ல, அவன மாதிரி நீங்க ஆயிடாதீங்கிறான்ல. நீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுல இருந்து நீங்க தர்மம் செய்றீங்கன்னா அதை என்ன செய்யாதீங்க, சொல்லி காட்டியோ தொல்லை கொடுத்தோ செய்யாதீங்க. எந்த மாதிரி? மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தர்மம் செய்யறான்ல, மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக ஒருத்தன் தர்மம் செய்யறான்னு அவன மாதிரி நீங்க மாறிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது, வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அப்படின்னா மறுமையை நம்ப மாட்டான், அல்லாஹ்வை நம்ப மாட்டாங்க. ரெண்டையும் நம்பாது பிறருக்காக வேண்டி என்ன செய்வான், தர்மத்தினுடைய செல்வத்தை செலவழிக்கக்கூடியவனாக இருக்கிறானே, அவனை மாதிரி நீ ஆயிடாத. அப்படி ஆனால் என்ன பிரச்சனை? பிறர்கள் பார்ப்பதற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்யறோம்னா நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராபு, அவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுகிறான், மண் படிந்திருக்கிற, மேலே மண் படிந்திருக்கிற ஒரு வழுக்கு பாறை தான் அவர்களுக்கு உதாரணம். அது என்னவாகிறது? ஃபஅஸாபஹு வாபில் ஃபதரக்கஹு ஸல்தான், அதன் மீது ஒரு மழை பொழிகிறது என்று சொன்னார், எப்படி அந்த அழுக்கு பாறையின் மீது மடிந்திருக்கிற மண்கள் எல்லாம் வடிந்து ஓடிவிடுமோ, அதுபோன்று பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோமேயானால் நம்முடைய அத்தனை நன்மைகளும் ஓடிவிடும். பிறர் புகழ்றாங்கிறதுக்கு ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை செய்யறோம்னு சொன்னா நம்மளுடைய எல்லா நற்செயல்களும் என்ன செஞ்சிடும், எப்படி அந்த பாறையின் மீது மடிந்திருக்கிற மண்கள் வடிந்து ஓடுகிறதோ அது மாதிரி நம்முடைய நன்மை எல்லாமே பாழாகிவிடும் என்று இறைவன் சொல்லுகிறான். இன்னொரு வசனம் என்ன சொல்லி காட்டுதே, பிறருக்காக வேண்டி நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் சைத்தானுடைய நண்பன் நல்லா சொல்லி காட்டும். நம்ம ஒரு செயலை செய்கிற பொழுது நம்முடைய எண்ணம் முழுக்க என்னவா இருக்கணும், அல்லாஹ்வுக்குன்னு இருக்கணும். பிறருக்குன்ற கேட்டகரிக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்னால அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஷைத்தானின் நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருமறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரியா அன்னாஸி வலா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் நம்பாமல் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி யார் தன்னுடைய செல்வங்களை செலவழிக்கிறார்களோ அவர்கள் சைத்தானின் நண்பர்கள். வமை யகுனி சைத்தானோ, யார் சைத்தானுடைய நண்பனாக ஆகிவிடுகிறாரோ லஹு கரீனன் ஃபஸா கரீனா, அவன்தான் நண்பர்களில் மிகவும் கெட்ட நண்பன் அப்படின்னு நல்லா சொல்லிக்காரு. நம்முடைய செயல்பாடு பிறருக்குன்னு போயிருச்சுன்னு சொன்னாலே என்னவாகிறது, அவர்கள் சைத்தானுடைய நண்பர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறார். எவ்வளவு எச்சரிக்கைகளை அல்லாஹ் தருகிறார். ஒரு மனிதர் பிறருக்காக ஒரு வணக்கத்தை அமைத்துக் கொள்வாரேயானால் அவருடைய நிலை முதல்ல சைத்தானுடைய நண்பர்னு அல்லாஹ் வசனத்துல சொல்றான். இன்னொரு வசனத்துல அவருடைய எல்லா நன்மைகளும் அழிந்து விடும் சொல்லி காட்டுறான். இன்னொரு செய்தி என்ன சொல்லுகிறது, அவர்களுக்கு கேடு உண்டாகிறதுன்னு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க, அது சிறிய இணை வைத்தல்ங்கிறாங்க. இப்படி ஏராளமான எச்சரிக்கைகள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், பிறருக்காக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதில் இஸ்லாம் இவ்வளவு எச்சரிக்கைகளை நமக்கு தருகிறார். இன்னும் நிறைய செயல்பாடுகள் எச்சரிக்கைகள் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையுடைய செயல்பாடுகளை பார்க்கணும். நாம் ஒரு வணக்கத்தை செய்கிற பொழுது, ஒரு நன்மையை செய்கிற பொழுது என்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது, என்னுடைய எண்ணத்தை நான் எப்படி அமைத்திருக்கிறேன், எங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னை புகழ்கிறார்களா, என்னை பார்க்கிறவங்க என்ன தொழுகையாளின்னு சொல்றாங்களா, என்னை பார்க்கக்கூடியவர்கள் இவர் செல்வந்தர் வாரி வணங்கக்கூடியவர்னு புகழாரம் சுற்றுகிறார்களா, இதற்காக நம்முடைய செயல்பாடை அமைக்கிறோமா அல்லது அல்லாஹ்வுக்காக நம்முடைய செயல்பாடை அமைக்கிறோமா? இது ரெண்டிலுமே இருக்கிற நிகழ்வு என்ன அப்படின்னா,
ஒரு மனிதர் ஒரு இபாதத்தை அல்லாஹுக்காக மட்டுமே செய்வாரேயானால் அதை கொண்டு நாம அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்துல உதவிகளை பெற முடியும். நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. குகையிலே மாட்டிக்கொண்ட 3 நபர்களுடைய செயல்பாடு, அதுல நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த நன்மை எதனால் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்க. தன்னுடைய தாய் தந்தையருக்கு உணவு புகட்டுவதாக இருக்கட்டும், ஒரு தவறான செயல்பாடை செய்கிற தருணத்துல அல்லாஹ்வுடைய பயம் வந்து அதை செய்யாமல் இருந்ததாக இருக்கட்டும், என்ன ஒரு அந்த 3 நபர்களுடைய செயல்பாடு நமக்கு சொல்லுகிற பாடம், அதை அவர்கள் செய்தது அல்லாஹுக்காக. இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், இதை அல்லாஹுக்காக மட்டுமே செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. அதை கொண்டு அல்லாஹ்விடத்துல அவர்கள் உதவியை பெற்றார்கள். இன்னொரு 3 நபர்களுடைய சம்பவம் இருக்கிறார். மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 3 நபர்களை அளிப்பான். இதையும் நாம் அதிகமாக கேள்வி செவிமடுத்த ஒரு செய்தி. ஒரு கல்வியாளர், ஒரு செல்வந்தர், ஒரு போர் வீரர், 3 பேரையும் அல்லாஹ் அழைப்பான். இந்த 3 பேருடைய சம்பவம், அவர்கள் 3 பேர்கிட்டையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அருள்கொடையை குறித்து விசாரிப்பான். கல்வியாளருக்கு கல்வி ஞானத்தை தந்தன, எப்படி பயன்படுத்தின? போர் வீரராக இருப்பவருக்கு போர் செய்யக்கூடிய ஆற்றலை, அந்த யுக்தியை உனக்கு தந்தேனே, எப்படி பயன்படுத்தின? செல்வந்தர்கிட்ட உனக்கு செல்வத்தை அதிகமாக தந்தன, அதை நீ எப்படி செலவு செய்தாய்? 3 பேர்த்தையும் கேள்வி வரும். 3 பேரும் சொல்லுகிற பதில் என்ன? ஏ அல்லாஹ், உனக்காக நான் செஞ்சேன். போர் வீரர் சொல்லுவார், உனக்காக உன்னுடைய பாதையில நான் போர் செஞ்சு என்னுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்கேன் பாரு. கல்வியாளர் சொல்லுவார், நீ கொடுத்த இந்த கல்வியை கொண்டு பல பேருக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கல்வியை சொல்லி தந்திருக்கிறேன் பாரு. செல்வந்தர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வத்தை கொண்டு பல பேருக்கு நான் வாரி வணங்கி இருக்கிறேன், ஏராளமான நபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் பாரு. இந்த 3 பேரையும் அல்லாஹ் நரகத்திலே போடுவான். ஏன்? அல்லாஹ் விளக்குகிறான். ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இந்த 3 நபரும் அந்த காரியத்தை செய்தார்கள். அந்த போர் வீரர் உண்மையில் ஷஹீதாக்கப்பட்டார். ஆனால் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், உலகத்துல நான் தலை சிறந்த போர் வீரன் எல்லாரும் புகழணும்னு இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுவான், உலகத்துல உன்னை புகழ்ந்துட்டாங்க, நீ நரகத்துக்கு போகும்பா. செல்வந்தருடைய நிலை என்ன? உலகத்துல எல்லாரும் என்ன வாரி வணங்கினவரே வல்லல் வாரின்னு சொல்லணும்ன்ற எண்ணம். அல்லாஹ் சொல்லுவான், உலகத்துல உன்னை புகழ்ந்துட்டாங்க, உலகத்துல உன்னை எல்லாரும் வாரி வணங்கக்கூடியவர்னே புகழாரம் சுட்டிட்டாங்க, நீ நரகத்துக்கு போகும்பா. கல்வியாளருக்கும் அதே பதிலை அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்துல எல்லாருக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்த, ஆனால் உன்னுடைய எண்ணம் என்னவாக இருந்துச்சு? எனக்காக செய்யணுங்கிற எண்ணம் இல்லை. உன்னுடைய எண்ணம் என்னன்னா, உன்னை பெரிய அறிவாளி, இவர்கிட்ட போனோம்னு சொன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடும், ஒரு பெரிய மேதைன்னு சொல்லி உலகத்துல புகழணும்னு செஞ்ச, உலகத்திலே அது புகழப்பட்டது, நீயும் நரகத்துக்கு போம்பாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப உலகத்தில் பிறருக்காக வேண்டி எந்த ஒரு செயலை நாம் அமைத்துக் கொண்டாலும் அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம்? நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு தெளிவாக எச்சரித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் உலகத்திலே வாழுகிற பொழுது எவ்வளவு பெருசா செய்யறோங்கிற கணக்கு கிடையாது. உலகத்துல வாழும்போது நாம செய்யற நல்ல அமல்கள் ஒரு 2 ரக்காயத்து கூடுதலாக சொல்ல முடிகிறதா? அததான் அல்லாஹ் பார்க்கிறது. என்னன்னா, ஒரு மனிதர் எவ்வளவு தொழுகிறார், ஒரு மனிதர் எவ்வளவு தான தர்மங்களை செய்கிறார், இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறதே இல்லை. ஒரு மனிதர் ஒரு 1 கோடி ரூபாய் தர்மம் செய்யறாருன்னு வைங்க, அதே தருணத்துல இன்னொரு மனிதர் ஒரு 10 ரூபாய் தர்மம் செய்கிறார். இந்த 2 பேர் தர்மம் செஞ்சதுல இந்த 10 ரூபாய் தர்மம் செய்யக்கூடிய நபர் இதை நான் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்துல செஞ்சார்னா அதுதான் இறைவனிடத்துல சிறந்த கூலியை பெற்றுத்தரும். அல்லாஹ் பொருளையும் எவ்வளவு நேரம் அப்படிங்கறத அல்லாஹ் பார்க்கறதே கிடையாது. செய்கிற இபாதத்துகள் குறைவாக இருந்தாலும் அது அல்லாஹுக்காக செய்யப்படுகிறதா, அதுதான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை தானே பார்க்கிறான். நிறைய வசனங்கள் அப்படிதானே சொல்லி காட்டுது. குர்பானியுடைய சட்டத்தை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது கூட இறைவன் சொல்லுகிற வாசகம் என்ன? நீ எவ்வளவு மாமிசத்தை கொடுத்திருக்கிற, அதுல ஓடுகிற ரத்தத்தை அல்லாஹ் பார்க்கறது இல்லை, அந்த பிராணியுடைய மாமிசத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. வலாக்கின் என்றாலும் லை யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இறை அச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். இதான குர்பானியுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்றது. நான் எவ்வளவு பெரிய ஆடு கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு பெரிய மாட்டை கொடுத்திருக்கிறேன்,
ஒட்டகத்தை அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். அது அல்லாஹுக்கு தேவையற்றது. அல்லாஹ் அதன் மூலமாக பார்ப்பது என்னன்னு சொன்னா, அதை செய்கிற பொழுது உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய எண்ணத்தை நீ எப்படி அமைச்சிருக்கிற, இதை நான் செய்வது அல்லாஹுக்காக செய்கிறேனா அல்லது பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்கிறேனா. நம்ம செய்யற நிறைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. சில நேரங்கள்ல பள்ளிவாசல்கள்ல பார்க்கிறோம், தொழுவாங்க, தனியா தொழுதாருன்னா 4 ரக்காத்துகளை தொழுவதற்கு 4 நிமிடம் அதிகம். ஒரு லுகருடைய தொழுகை தொழுகிறாருன்னு வைங்க, 4 ரக்காய்க்கு தொழுகிறதுக்கு 4 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம். அவ்வளவு ஷார்ட்டா சுருக்கமா முடிச்சிருவார். அதே பள்ளியில ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அல்லது ஒரு 10 பேர் அமர்ந்து இருக்கிறாங்க, அந்த இடத்துல நின்று தொழுகிற பொழுது 4 ரக்காய்க்கு முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இப்ப இதுல நாம் எதை புரிந்து கொள்வோம், நாம் யாருக்காக தொழுகிறோம்? தொழுகையில அப்பயும் அதே 4 ரக்காய்த்தான் தொழுகிறோம், 10 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது அதே 4 ரக்காய்த்தான் தொழுகிறோம். ஆனால் யாருமே இல்லாத பொழுது 4 நிமிடத்தில் முடிக்கப்படுகிற தொழுகை, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அல்லது சில ஆட்கள் பள்ளியில இருக்கிற பொழுது 10 நிமிடம் இழுக்கிறது என்று சொன்னால் இந்த தொழுகையை நாம் யாருக்காக தொழுகிறோம்? சிந்திக்கணும். இது எல்லாத்திலையுமே இருக்கிறது. தர்மம் செய்யறதுல இருக்கிறது, அதே மாதிரி நோன்பு நோட்பதில் இருக்கிறது. ஒவ்வொரு நன்மையான காரியத்திலும் நம்மிடத்துல இந்த பண்பு இருக்கிறது. ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு தாவா பணியில போய் நிக்கின்றா கூட நம்ம பார்க்கறது அங்க யார் இருக்கிறார், யாரெல்லாம் வருகிறார், எந்த இடத்துல போனா நமக்கு ஒரு நல்ல கண்ணியம், ஒரு மதிப்பு கிடைக்கும், நம்மளே புகழாரமா எங்க போனா பேசுவாங்க, அப்படியான சபைக்கு போவோங்கிற எண்ணம் தானே இருக்கு. நன்மையை நாடணும், இதனுடைய கூலியை பெறணும், இதனால் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இருக்கானா? கிடையாது. எல்லா இடத்திலும் பார்ப்பது என்ன, எந்த இடத்துல மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, எங்க போனா நம்மளே புகழ்ந்து பேசுவாங்க, எங்க போனா நமக்கு முதல் உரிமை கொடுத்து நமக்கு முக்கியத்துவம் தருவாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் என்ன செய்யறோம்னா பிற மனிதர்களை மையப்படுத்தி தான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்கிறோம். அப்படி அமைத்துக் கொண்டோமையானால் நாளைய மறுமையில் மிக பெரும் ஒரு நஷ்டவாளிகளாக இறைவனை சந்திப்போம் என்பதை நினைவுபடுத்தி எனது இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையில் பிற மனிதர்களுக்காக நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டோமையானால் அது நம்மை எப்படியான நஷ்டத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பது குறித்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு சில எச்சரிக்கைகளை இந்த ஜும்மாவுடைய முதல் உரையில் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில ஒரு நிகழ்வை சொல்லுகிறான். என்ன நிகழ்வு அப்படின்னா, மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, எல்லா மனிதர்களையும் ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய அந்த தருணத்துல இறைவன் தன்னுடைய கரண்டை கால என்ன செய்வானா வெளியில நீட்டுவான். வெளியில நீட்டுகிற பொழுது அதுக்கு எல்லா மனிதர்களும் சஜிதா செய்வார்கள். அதுல ஒரு சில நபர்களால் என்ன செய்ய முடியாது, சஜிதா செய்ய முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது யௌம யக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இல சுஜூத், இறைவன் தன்னுடைய கிரண்டை காலை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்கள் எல்லாம் சஜிதா செய்வதற்காக அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ் தன்னுடைய கால் என்ன செய்வானா வெளியே நீட்டும் பொழுது எல்லாரும் சஜிதா செய்ய அழைக்கப்படுவார்கள். ஃபலா யஸ்ததீஊன், அவர்களால் சஜிதா செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுல இறை மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க. இறை மறுப்பாளர்கள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹுடைய பாதத்துக்கு அவனுடைய கிரண்டை காலுக்கு சஜிதா செய்ய முடியாது. அதே மாதிரி யார் பிறருக்காக வேண்டி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களோ, பிறர் பார்க்கிறார்கள், பிறர் நம்மை புகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சுக்கிறாங்களோ, அவர்களாலும் என்ன செய்ய முடியாது, நாளை மறுமையின் அல்ல சஜிதா செய்ய முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க.
எப்படி சொல்றாங்கன்னா, புகாரில பதிவு செய்யப்படுகிறது, எக்ஸஃபு ரப்புனா அன் சாத்திஹி, இறைவன் தன்னுடைய கிரண்டை காலை வெளிநீட்டுகிற பொழுது ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின் வ முஃமினத்தின், ஒவ்வொரு முஃமினான ஆண்களும் ஒவ்வொரு முஃமினான பெண்களும் என்ன செய்வாங்கன்னா, அவர் அல்லாஹ்வுடைய கிரண்டை காலுக்கு சஜிதா செய்வார்கள். ஃபயப்கா, மீதம் இருப்பாங்க, குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபித் துன்யா, உலகத்திலே அவர்கள் சஜிதா செய்தார்கள், ரியாஅன் வ சும்அத்தன், யார் பிறர் புகழ வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் பிறர் புகழ வேண்டும் என்பதற்காகவும் சஜிதா செய்தார்களோ அவர்கள் மட்டும் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல எஞ்சி இருப்பார்கள். அவர்களை தெரிவித்து எல்லா மூமின்களும் என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ்வுடைய காலில் சஜிதா சிரமஞ்சிருவாங்க. உலகத்தில் பிறருக்காக சஜிதா செய்தவர்கள், பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக சஜிதா செய்தவர்களால் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல அவங்க மட்டும் மீதமாக நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் சஜிதா செய்வதற்காக முற்படுகிற பொழுது அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய கால்ல சஜிதா செய்வதற்காக முன் வருவாங்க. முன் வருகிற பொழுது என்ன ஆகும்னு சொன்னா, அவருடைய முதுகு எலும்பு ஒரே ஒரு மரக்கட்டையை போன்று நேராக நின்று விடும். அப்படின்னா முதுகு வளைஞ்சாதான சஜிதா செய்ய முடியும். அந்த இடத்துல யார் பிறருக்காக வேண்டி நம்முடைய அமல்களை உலகத்துல அமைத்துக் கொண்டார்களோ அவருடைய முதுகு என்ன செஞ்சிடும், நேரான ஒரு மரக்கட்டை எப்படி நிற்கும் அது மாதிரி முதுகு எலும்பு நின்றுடும். அவங்களால குனிஞ்சு சஜிதா செய்யவே முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி பிற நபர்களுக்காக செய்யப்படுகிற நன்மைகளில் ஏராளமான செயல்பாடுகள், நன்மைகள் நமக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்ம விட்டு விடுகிற சூழல் ஏற்படுகிறது. எந்த ஒரு நன்மையை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்குன்னு செஞ்சோம்னால என்ன செய்யுது, இறைவன் நமக்கு ஏராளமான அந்தஸ்துகளை நன்மைகளை தருகிறான். அவனை தடுத்து மற்றவர்கள் நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியில கூட சொன்னாங்க, ஒரு மனிதர் பிறர் பார்க்கிறாருங்கிறதுக்காக செஞ்சாங்கன்னா அல்லாஹ் சொல்லுவா மறுமை நாள்ல, உங்களுடைய நீங்கள் யாருக்காக அமல்கள் செய்ததோ அவர்களிடத்தில் அது புகழ்ந்து பேசப்பட்டதுன்னு அல்ல. புகழணும்னு பேசினா புகழப்பட்டுச்சுமா, பார்க்கணுங்கிறதுக்கு செஞ்சாங்கன்னா அது உலகத்திலே பிரபலமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு நல்லா என்ன செஞ்சிருவான், அந்த செய்தியை முடித்து விடுவான், அவர்களுக்கான கூலியே கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில உலகத்தில் வாழுகிற பொழுது எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும், அது தொழுகையாக இருந்தாலும் அல்லது வேற எந்த ஒரு சிறிய நன்மையான காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹுக்காக மட்டுமே செய்கிறோம் என்கிற தூய்மையான இக்லாஸோடு அந்த செயல்பாடுகளை செய்து அதற்கான முழுமையான கூலியை நாளை மறுமையில் பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.